ஏன்னா ஒரே சோமா போயிட்டு இருக்கேன். அது ஒண்ணு இல்லண்ணே, தாத்தா வீட்டை வேற இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ புது வீடு வேற அங்க கட்டணும். இருக்கிற விலைவாசிக்கு எங்க ஒரு புதையல் கிடைச்சாதான் முடியும் போல இருக்கு. இதுக்கு அங்கேயும் இங்கேயும் போய் புதையல் இருக்கு. உங்க வீட்லயே புதையல் இருக்குடா. என்ன சொல்ற? உன் வீட்டுல மட்டும் இல்ல, எல்லார் வீட்லயுமே புதையல் இருக்கு. அதை நான் தெளிவா சொல்றேன். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு, இந்த வீடியோ ஃபுல்லா பாரு. நம்ம வீட்டோட மெயின் நிலை அதை வந்து ராஜநிலைன்னு சொல்லுவாங்க. அது வைக்கிற அன்னைக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கிறதுல வந்து ஒரு கோல்டு, சில்வரு, வைரம், வைடூரியம், பவளம் இந்த மாதிரி நிறைய ஜெம்ஸை வந்து ஒரு கார்னர்ல வச்சு சாமி கும்பிட்டு இந்த செல்வாக்கியத்தை பெருக்கணும், பணப்புழக்கம் நிறையா இருக்குன்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு வைப்பாங்க. புதுசா வீடு கட்டின எல்லாருக்குமே இது தெரியும். அவங்க புதுசா வீடு கட்டினவங்களாம் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆனா நீங்க பழைய வீடு அடிக்கிறீங்கன்னா இது வந்து ஒரு 100 வருஷம் 200 வருஷத்தோட பாரம்பரியம். உங்க தாத்தாவும் கண்டிப்பா இந்த மாதிரி வச்சுதான் சாமி கும்பிட்டுருப்பாரு. சப்போஸ் உங்க தாத்தா ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி சாமி கும்பிட்டுருக்காருன்னா அதோட மதிப்பு வந்து இப்போ ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மேல போற வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு கான்ட்ராக்ட் வந்து ஒரு பீஸ் ஆஃப் கோல்டும் 2 பவளமும் எடுத்து அதை வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து 1,60,000 போயிருக்கு. அதனால நீங்க உங்க வீட்டை இடிக்க போறீங்க, நிலையை இடிக்கிறாங்க அப்படின்னா பக்கத்துல இருந்து ஒரு இடத்து பாத்துக்கோங்க. அந்த கம்பெனி ஏன்னா என்னாச்சு? இல்லண்ணே, நிலையை இடிச்சு ஒரு வாரம் ஆச்சு. இன்னும் என் கண்ணன் எதுவுமே சொல்லல. என்ன நம்ம போய் கேட்டு வந்துடுறேன்.